வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் அரசாங்க வேலை யாருக்கு கிடைக்கும் கிடைக்காது அதை முன்கூட்டி நம்ம ஜாதகத்தை பார்த்து அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அடுத்தது சொந்தமாக தொழில் தொடங்குறது, சுய தொழில். யார் சொந்தமாக தொழில் தொடங்கினா அதில் ஜெயிக்க முடியும், சக்ஸஸ் ஆக முடியும் பெரிய அளவில். யாருக்கு அது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், யார் தொடங்கக்கூடாது, எந்த காலகட்டத்தில் தொடங்கினா நல்லா இருக்கும், எப்போது தொடங்கக்கூடாது, இதை பற்றி தான் கொஞ்சம் தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்கிறது மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்குமே பொதுவானது தான். இப்போ முதல்ல அரசாங்க வேலை யாருக்கு கிடைக்கும், அதுக்கான கிரக அமைப்புகள் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒரு கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்த ஒருத்தருக்கு ஒரு உதாரணமாக, இது ஒரு உண்மையான ஜாதகம் கிடையாது, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாரு. ஒரு கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்த ஒருத்தர் படிப்பை முடிச்சுக்கிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு வேலை கிடைக்குமா? அவருக்கு அந்த வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். கவர்மெண்ட் வேலை மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியில் மாத சம்பளத்துக்கு வேலை, பெர்மனண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, அது கிடைக்குமா கிடைக்காதா, அதற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் ஜாதகத்தில். அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டு கம்பெனியில் வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்கத்தில் அரசியலில் ஒரு உயர்ந்த இடத்துல வர்ணமாக இருந்தாலும் சரி, அதற்கான ஒரு முதன்மை கிரகம் சூரியன். அதாவது 9 கிரகங்களே தலைமை கிரகம் சூரியன். சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்து விட்டால் அவர் அரசாங்கத்திலையும் சரி, அரசியல்லையும் சரி பெரிய லெவலில் வர முடியும். இந்த அரசாங்க துறைகளில் பெரிய பொறுப்புகளில் பதவிகளில் இருப்பவங்களுக்கெல்லாம் சூரியன் பலமாக இருக்கும். அதே மாதிரி அரசியல்லையும் பெரிய லெவலில் இருப்பவங்களுக்கெல்லாம் அவங்க ஜாதகத்தை பார்த்தா சூரியன் அதில் பலமாக இருக்கும். சூரியன் பலமாக இருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், எல்லாத்துலேயுமே அவங்க வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் கடக ராசி கடக லக்கணம்னு சொன்னேன். ஆனால் 12 ராசிகளுக்குமே எந்த ராசியாக இருந்தாலும் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்காது. அரசாங்க வேலை மட்டும் கிடையாது, அரசியல்லையும் அவங்க பெரிய அளவில் சாதிக்க முடியாது. அப்போ அரசியலில் சாதிக்கணுமா இருந்தாலும் சரி, அரசாங்க வேலைக்காக இருந்தாலும் சரி, சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. யார் யாருக்கெல்லாம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருக்குதோ அவர்களால் ஒரு பியூன் வேலை கூட வாங்க முடியாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் வேலை கிடைக்கும். அப்படி வேலை கிடைச்சதுன்னா ஒரு 2-3 ஆண்டுகள் அவர்கள் அந்த வேலையில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒன்று அவங்க வேலையை விட்டு வந்துடுவாங்க, அல்லது அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க நிர்வாகம். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எந்த ராசியாக இருந்தாலும் கடகராசி கடக லக்கணம் மட்டும் கிடையாது, மேசம் முதல் மீனம் வரைக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் துலாம் ராசியில் சூரியன் இருந்தால் அவர்களுக்கும் அரசாங்க வேலை கிடைக்காது, கம்பெனிலையும் வேலை கிடைக்காது. சில பேருக்கு வேலை இருக்கும், அதாவது எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ துலாம் ராசியில் சூரியன் இருக்குது, வேலை இருக்குன்னா அவங்களுக்கு அந்த வேலையில் ஒரு நிம்மதி இருக்காது, ஏதாவது பிரச்சனை சதா காலமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது அவங்க அந்த தொந்தரவு பொறுக்க முடியாமல் அவங்களே வேலையை விட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளும் ஏற்படும். அடுத்தது ஜாதகத்தில் இப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசி கட்டங்கள் இருக்கு. அந்த 12 ராசி கட்டங்களில் எந்த இடத்துலையாவது சூரியனோடு ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தால், முக்கியமாக ராகு சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்காது. என்னதான் முயற்சி பண்ணாலும் சூரியனோடு ராகு சேர்ந்திருந்தால் வேலை கிடைக்காது. ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் என்னதான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இந்த சூரியன் இப்போ சூரியன் துலாம் ராசியில் நீச்சமாகும், அதுக்கு நேர் 7ஆம் இடம் மேச ராசியில் உச்சமாகும். அப்போ மேச ராசியில் சூரியன் உச்சமாக இருந்தால் அவர்களுக்கு அரசாங்கத்திலையும் சரி அரசியலையும் சரி பெரிய லெவலில் வர முடியும். சூரியன் மிகப்பெரிய அளவில் உச்சமாக இருக்கும்போது பலமாக இருக்கும். அதே மாதிரி சூரியன் அந்த சிம்ம ராசியில் இருந்தாலும் அவர்களுக்கும் வேலை கிடைக்கும், பெரிய அரசாங்கத்திலும் சரி அரசியலும் சரி பெரிய லெவலில் வர முடியும். அதனோட சூரியனோட சொந்த ராசி சிம்ம ராசியில்.
இப்போ வந்து வேலை யாருக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லியாச்சு, கவர்மெண்ட் வேலை. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு படிப்பை முடிச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே அரசாங்க வேலைன்னா ஆசை தான், அரசாங்க வேலை கிடைக்கணும்னு. சில பேருக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிடும், சில பேர் பல பேருக்கு வந்து வேலை எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. சில ஆண்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆண்களுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, வேலை கிடைக்காது, வருஷங்கள் பல ஓடிடும், இவங்களுக்கும் வயசு நிறைய ஆயிரும், அதுக்கப்புறம் வேலையும் கிடைக்காது, திருமணமும் ஆகாது, வாழ்க்கையை வந்து ஒரு செட்டில் ஆக முடியாது, வாழ்க்கை கெட்டு போயிடும். அப்போ முன்கூட்டியே உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி தான் பண்ணணும், முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் முயற்சி பண்ணணும். ஆனாலும் உங்கள்கிட்ட சுய ஜாதகத்தை, உங்கள்கிட்ட பிறந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கான ஒரு அமைப்பு இருக்குதான்னு பார்த்து, உங்களுக்கு அதற்கான அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதற்காக வேலைக்கு முயற்சி பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் வேலை கிடைக்காது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னா, நீங்கள் வேற ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் உங்களோட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை பண்ணுவது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், வீண் போகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறது. தொழில் வந்து நிறைய பேர் தொடங்குவாங்க, அதில் சில பேர் மட்டும்தான் புகழின் உச்சியில் போவாங்க, பெரிய அளவில் வருவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து தொழில் தொடங்கி அதில் அதாவது கடன் வாங்கி முதலீடு பண்ணுவாங்க, சொத்துக்களை விற்று அந்த தொழிலில் போடுவாங்க. ஆனால் அதில் மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டு இன்னும் சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத அளவுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் நஷ்டப்பட்டு குடும்பத்தோட தற்கொலை பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில கொண்டு விட்டுறான். அப்போ தொழில் தொடங்கினா அது யாருக்கு சரியாக இருக்கும், யார் தொடங்கக்கூடாது, எந்த காலகட்டத்தில் தொடங்கினா அந்த தொழில் வந்து உங்களுக்கு ஓகோன்னு வரும், இதை பற்றி தொழிலில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறது அப்படின்னா அதுக்கு 10ஆம் பாவம், 10ஆம் ஸ்தானம் தான் ராசிக்கு 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்த அதிபதி எந்த இடத்துலையாவது, மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசி கட்டங்களில் எந்த இடத்துலையாவது ராகுவோடு கேதுவோடு சேர்ந்திருந்தால், முக்கியமாக ராகுவோடு சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் தொழில் தொடங்கினா அந்த தொழிலில் அவங்களால பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாது, தொழில் வளராது, மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். ராகுவோடு கேதுவோடு சேர்ந்திருந்தால் முதல்ல. அடுத்தது இந்த 10க்குரிய அதிபதி 6, 8, 12 மறைந்தாலும் அவர்களுக்கும் தொழிலில் வந்து பெரிய அளவில் ஜெயிக்க முடியாது, தொழில் நஷ்டத்தை கொடுக்கும். 10க்குரிய அதிபதி நீச்சமாக இருந்தால், எந்த ராசியாவது 10ஆம் இடத்த அதிபதி அது நீச்சமாக இருந்தால் அவர்களுக்கும் தொழில் தொடங்கினா சரியாக அமையாது. அப்போ இப்போ நான் சொல்லிட்டேன், 10ஆம் இடத்த அதிபதி ரொம்ப பலமாக இருக்கணும். அடுத்தது இந்த 10க்குரிய அதிபதி 12ல் இருந்தால், 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம், 12ல் போய் இருந்தால் அவங்களுக்கு தொழிலில் வரக்கூடிய தொழிலில் பெரிய அளவில் வருமானம் வராது. 10ஆம் இடத்த அதிபதி மட்டும் கிடையாது, 11ஆம் இடத்த அதிபதி லாபாதிபதி. நீங்கள் ஒரு தொழில் செய்வீங்கன்னா அந்த தொழிலில் வந்து லாபம் வரணும்னா 11ஆம் இடத்த அதிபதி பலமாக இருக்கணும். அந்த 11ஆம் இடத்த அதிபதி 12ல் போய் விரயஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் நஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்த அதிபதி அல்லது 11ஆம் இடத்த அதிபதி ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்தாலோ, நீச்சமாக இருந்தாலோ, அல்லது 6, 8, 12ல் மறைந்தாலோ அவர்களுக்கும் தொழில் சரியாக அமையாது. அடுத்த விதி என்னன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி எந்த ராசியாக இருந்தாலும் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி, 2ஆம் இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், தனக்காரகன். அந்த 2ஆம் இடத்த அதிபதி 12ல் போய் உட்கார்ந்துச்சுன்னா, பிறந்த ஜாதகத்தில் 12ல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கும் தொழிலில் பெரிய அளவில் ஒரு லாபம் கொடுக்காது, தொழில் வளர்ச்சி அடையாது, நஷ்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்போ இப்படி நிறைய விதிகள் சொல்லியிருக்கேன். இன்னும் இது தவிர சில விதிகள் உண்டு, முக்கியமாக நான் சில விதிகளை சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இது வந்து எல்லா ராசிகளுக்குமே பொருந்தான். இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள்கிட்ட எதிர்காலம் பற்றி அழகாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, அல்லது ஒரு சொந்தமாக தொழில் நீங்கள் தொடங்கினா அதில் உங்களுக்கு ஓகோன்னு வர முடியுமா, சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா,
எந்த காலகட்டத்தில் தொடங்கணும். இப்போ வந்து எந்த காலகட்டத்தில் தொடங்கணும்னா, முக்கியமாக ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா சனி தசை நடக்கும்போது தொடங்காதீங்க. உங்களுக்கு இப்போ சனி தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, சனி தசை வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல வரும்போது அர்த்தாஷ்டம சனி, 7ல் கண்ட சனி, 8ல் அஷ்டம சனி, 12 ராசிக்கு 2ஆம் இடம், இப்படி தொடர்ந்து 3 இடங்கள்ல வரும்போது 7ரை சனி. இந்த சனி தசை நடக்கிற காலகட்டத்தில் யாருமே புதுசாக தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி தொடங்குனீங்கன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். முக்கியமாக கண்டச்சனி நடக்கிற காலகட்டத்திலையும் அஷ்டம சனி நடக்கிற காலகட்டத்திலையும் நீங்கள் யாராவது புதுசாக தொழில் தொடங்குனீங்கன்னா மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நஷ்டங்கள் ஏற்படும். தொழிலே காணாமல் போயிடும். உங்களோட சொத்துக்களை இழக்க வேண்டி இருக்கும். அப்போ எந்த காலகட்டத்தில் யார் தொடங்கினா நல்லா இருக்கும், யாருக்கு தொடங்கக்கூடாது, எப்போது தொடங்கினா நல்லா இருக்கும், இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கலாம் ஜாதகத்தை பார்த்து. அதே மாதிரி சொந்தமாக நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னா அதில் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதானா அதையும் முன்கூட்டி உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயங்களுமே ஒரு திருமணம் நடக்கணும்னா அல்லது சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னா இதை கூட எல்லாத்தையுமே உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் அப்படி எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜாதகம் தெளிவாக பார்த்து சொல்லப்படும். மீண்டும் இதே மாதிரி வேறொரு கருத்தோடு அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.